அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் தொடர்ந்து சீனா மீது ஒரு சில சந்தேகங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறது. ஒரு சில ஊடகங்கள் சார்பாகவும் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் சார்பாகவும் நேற்று பெரிய ஒரு புரபகண்டா மாதிரியான பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. சீனா பாதிக்கப்பட்ட பகுதியில் பயங்கரமாக போய் உதவி செய்ய போகிறோம் அப்படின்லாம் வீடியோவை வெளியிட்டாங்க. பட் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வேறு ஒரு அறிவிப்பு வருது. ஒருவேளை திபெத்தில் இல்லீகலாக நீங்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது ஏதாவது பண்ணிட்டீங்களான்ற இன்னொரு கோணத்துலேயும் தொடர்ந்து பல விமர்சனங்கள் வருது. அதை பற்றி இன்று இன்னும் சற்று தெளிவாக விவாதித்து விடலாம். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, பிஃபோர் ஆஃப்டருக்கான பதிவுகள் வருது. இறப்புகள் விகிதம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யா உக்ரைனுடைய தகவலை பார்த்துடலாம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேபாளினுடைய துயர சம்பவத்தில் இது வரைக்கும் 469 பேர் அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மிகப்பெரிய அளவுக்கு முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து 37.9 டன்னுக்கான உணவுப் பொருட்கள் தொடர்ந்து அங்கே இரண்டாவது தடவையாக அனுப்பி வைத்திருக்காங்க. தொடர்ந்து நேபாள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் பெரிய அளவுக்கான உதவிகளை செய்கிறாங்க. நேற்று சீனாவும் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவுகளை கூட பாருங்கள். தொடர்ந்து ஒரு 111வது பெட்டாலியன் மாதிரி ஒரு விங்கே உருவாக்கி அங்கேருந்து பெரிய அளவுக்கு இராணுவத்தை களமிறக்க போகிறேன்னு சொல்லிட்டு நேற்று சீனானுடைய சேனல் முழுவதும் பெரிய அளவுக்கு ஒரு புரபகண்டா வீடியோ மாதிரி பயங்கரமாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தா அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு இன்னொரு யோசனை கூட வந்தது. ஏன்னா சீனா தான் இப்போ ரோபோட்லாம் பயங்கரமாக அப்படியே வளர்ந்து நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் ரோபோட் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க 4 ரோபோட்டை அனுப்பி வேறு ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த வீடியோ எல்லாமே அந்த சம்பந்தப்பட்ட ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட பதிவா, அதாவது நேபாளினுடைய அந்த குறிப்பிட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் போயிட்டு வெளியிடப்பட்ட வீடியோவானா இல்லை. சரி, நேற்று கிளம்பின டீமு சாயந்தரம் வரைக்கும் வந்திருக்குமா, இல்லை ஒன்று அங்கே போய் ரீச் ஆகிருக்கான்னா இன்னும் அங்கே ரீச் ஆகலைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ காலையில் வந்த தகவல் இல்லை அந்த டீம் அங்கே ரீச் ஆகலை. ஏன்னா மறுபடியும் மற்றொரு அணை உடையிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால் சீனாவுடைய ரெஸ்கியூ டீம் அங்கே போகலை, உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்கன்றாங்க. உடனே ஒரு பதிவுமே வந்தது. அங்கிருந்து மற்றொரு அணைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு பனிப்பாறை உடைந்து கிட்டத்தட்ட வர்ற மாதிரியான பதிவுகள் கூட போட்டிருந்தாங்க. அப்போ இன்னொரு சந்தேகமும் வந்தது. நேற்று இதே மாதிரியான சம்பவம் இதே திபெத்தினுடைய எல்லை பகுதியில் சீனாவுடைய ஒட்டி 2 அணைகள் இணைகின்ற இடத்துல ஒரு செயற்கையான ஒரு பெரிய ஏரி உருவாயிருக்கு. பனிப்பாறைகள் விழுந்து கரெக்டாக அந்த இடத்துல ரெடியாக இருக்குது. எந்த நேரத்துலனாலும் உடையன்றதுனால அந்த இடத்துல கரையோர இருக்கிற மக்களை நாங்கள் வெளியேற்ற சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று சீனா தரப்பில். அப்போ இது என்ன ஒரு சந்தேகத்தை உருவாக்குதுன்னா, திடீர்னு நீங்கள் எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் நாங்கள் கரையோர இருக்கிற மக்களை நாங்கள் வெளியேற்றுறோம், அதனால் நாங்களும் அதே கண்டிஷனில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் சீனா சொல்ல விரும்புகிறதா அப்படின்ற போர்வையில் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் மார்க்கை போட்டுக்கலாம். இரண்டாவது கொஷின் மார்க் என்ன அப்படின்னா, மற்றொரு அணை உடைகிறது, எங்கள் ரெஸ்கியூ டீம் போன டீம் இப்போ நாங்கள் பண்ண முடியல, அதனால் நாங்கள் வெளியேறோம் அப்படின்றது இரண்டாவது சந்தேகம். மூன்றாவது சந்தேகம் என்னென்னா, நேற்று ஆக்சுவலாக சீனானுடைய அரசு ஊடகம், சீனானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சீனானுடைய எம்பசியிலிருந்தும் பதிவுகள் வந்தது, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ உங்கள் இராணுவம் எவ்வளோ சீக்கிரமாக அங்கே போயிட்டு அங்கே பணிகளை முடுக்கி வைக்கப்பட்டிருக்கணும். பட் இன்னுமே ஒரு சில வீடியோ பதிவு திபெத்தினுடைய எல்லை பகுதியில் அந்த நிறைய ஒரு 47 பாலங்களுக்கு மேலே உடஞ்சதுனால திபெத்துக்கும் இந்த பக்கம் நேபாளினுடைய நிறைய ரெஸ்கியூ டீம்லாம் போக முடியாதுன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டோம், அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நாங்கள் வைத்திருக்கோம், அவங்களுக்கான மறு வாழ்வாதாரத்தை நான் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்ற வீடியோ பதிவு தான் தொடர்ந்து வருது. அப்போ நேற்று ஒரு வீலாகர் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்.
குறிப்பாக அமெரிக்காவுடைய வீலாகர் ஒருத்தர் வெளியிட்டிருந்தான்னு சொன்னாங்க. அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். அந்த பதிவில் என்னென்னா நிறைய அந்த வெடி வைத்து தகர்க்கின்ற பதிவுகள், நிறைய திபேத்து வந்து அவங்க சீனா இல்லீகலாக அனெக்ஸ் பண்ணி நிறைய செட்டில்மெண்ட் அந்த இடத்துல உயர்ந்த மலைப்பகுதியில் தனது கட்டிடங்களை கட்டுவதற்காக தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகளெல்லாம் உடைக்கிற போது அந்த அதிர்வுகள்னால தான் மேபி அந்த பாறைகள் பனிப்பாறைகள் விழுந்திருக்குமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலேயும் பெரிய அளவுக்கான நியூஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் சீனா தரப்பில் இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க சர்வதேச ஊடகங்கள்லேருந்து. ஏன் சீனா இது மாதிரி வினோதமாக நடந்துக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போங்கப்பான்னா இல்லை இன்னொரு அணை உடையிற மாதிரி இருக்குது நாங்கள் வரல அப்படின்றாங்க. திடீர்னு இதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்குள்ளாரையும் கரெக்டாக அதே மாதிரி உடையிற மாதிரி இருக்குது, நாங்கள் அங்கே போய் ரெஸ்கியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரெஸ்கியூ பண்ணீங்களே, இது அப்புறம் ஏன்பா ப்ரொபகண்டா வீடியோலாம் உட்காந்து தண்ணிக்குள்ளே உட்காந்து நாங்கள் காப்பாற்றுற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான வீடியோ பதிவு, தொடர்ந்து அந்த ஏரியா பகுதியிலே இருக்கிற மாதிரியான பதிவுலாம் உங்களை யார் அப்படி என்ன உங்களை மேக் பண்ண அவசியம் என்ன? ஏதோ அவங்க ரெஸ்கியூ டீம் எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு காப்பாற்றினதுக்கப்புறம் ஏதோ சோறு சாப்பிட்ற மாதிரியும் மற்றது ஏதோ சாப்பிட்ற மாதிரியும் நாங்கள் அதை பனிகளத்தில் இருக்கிறோன்ற மாதிரியான பதிவுகளும் வந்து போட்டிருக்காங்களே, அதுதான் பெருத்த சந்தேகம். பட் அதை தாண்டி பிஃபோர் ஆஃப்டருக்கான பதிவுகள்லாம் பார்க்க முடிகிறது. பெரிய அளவுக்கான நிறைய அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நிறைய காணாமல் போயிடுச்சு. பயப்படுறாங்க 1300 இருக்குமா, அதை விட இன்னும் அதிகமாக இருக்குமா அப்படின்றது. சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால நிறைய குடியிருப்புகள் ஃபுல்லாக அப்படி மண்ணோடு மண்ணாக ஃபுல்லாக இதாகிடுச்சு. நம்மளுக்கு இங்கே கேரளாவில் வயநாடில் நடந்தது இல்லையா, அதே மாதிரி சம்பவம். பட் அது பெரிய ஒரு பகுதி இல்லையா, அதனால் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தொடர்ந்து முடுக்கி வைக்கப்பட்டிருந்தா கூட இப்போ வந்த தற்போதைய செய்தி மற்றொரு செயற்கை இதுவும் அதே மாதிரி சூழ்நிலை இருக்குன்ற செய்தி வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக வெளியிடுறேன். பட் நீங்கள் பார்க்குற பதிவுகள் எல்லாமே வந்து பிஃபோர் ஆஃப்டர், முன்பு இருந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எந்த அளவுக்கான ஒரு மனித பேரழிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கான வீடியோ பதிவுகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து அங்கிருந்து பதிவுகள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. நேபாள் திபெத்துன்னு சொல்லிட்டேன், நேபாளில் ஒவ்வொரு பகுதிகளாக வந்த வண்ணமாக தான் இருக்குன்றதை பார்த்துறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான பதிவுகள் பார்க்கலாம். இன்னும் ஒரு இன்னும் ஒரு 2-3 நாட்களில் கிட்டத்தட்ட துல்லியமான தகவல்கள் கிடைத்துவிடும். சீனா ஏதாவது செய்திருக்காங்களான்ட்டு. அப்படி பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி நம்ம அங்கேயும் இங்கேயும் உட்காந்து இந்த தெருவோரத்தில் உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதுதான். இந்த ஊரில் ஒரு விஷயம் வந்தால் நியாயமாக பேசிப்பாங்கல்ல, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்ட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. அது என்ன பண்ணிட முடியும்? சீனா இல்லாததுக்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? சந்தேகப்படலாம், இந்த மாதிரி பண்ணலான்றாங்க. இன்றைக்கி இன்னொன்று சீனாவுடைய நேஷ்னல் டிவியில் கூட இன்னொன்று நியூஸ் கூட பார்த்தேன் நான். இது மாதிரி நேபாளினுடைய அரசாங்கம் வந்து சீனாவுடைய படைகள் எங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் சீனா வந்து ரெஸ்கியூ டீமே உள்ளே போகலை, முழுமையாக சீனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குன்னு சொல்லிட்டு நேபாள் சீனா உள்ளே நுழைவதை முழுமையாக தடுக்கிறது. நேபாளினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்தியா வரலாம் செய்யலாம், மற்ற நாடுகள் உதவி பண்ணலாம், சீனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே சொல்கிறாங்க. அப்போ நேற்று ரெஸ்கியூ அனுப்பின டீம் எல்லாம் அப்போ ட்ராமாவா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தொடர்பு கொள்ளாமே நீங்கள் உங்களுடைய ரெஸ்கியூ டீம் எல்லாம் அனுப்பிட்டீங்களா? இல்லை திடீர்னு அங்கே மறுபடியும் இன்னொரு அணையோடைய இது ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே போய் காலடி வச்ச உடனே திரும்பி போகிறது எல்லாமே தான் அந்த கேள்விக்குறியே பெரிய அளவுக்கு இருக்கிறது. அந்த ட்ராமா தான் பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான். சரி, இப்போ நம்ம இன்னொரு பதிவு போயிடலாம். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, மொரோக்கோ பக்கத்தில் சியூட்டாவை மட்டும் ஸ்பெயின் இன்னும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. மொரோக்கோ அது எங்களுடைய நாடுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மொரோக்கோவில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே பெரிய டெம்பரரியாக டென்ட் எல்லாம் போடுறாங்க. நிறைய தன்னார்வ அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு போட்டால் யார் அங்கேருந்து வெளியேறுவாங்க? வெளியேற மாட்டாங்க. நிறைய பேர் அங்கேயே இருக்கிறதுனால ஒரு 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் ஒன்று திரண்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களையும் அங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த டெம்பரரிலாம் போட்டு டென்ட் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்தி அடின்னு அடித்து கடைசியில் காவல்துறை ஓடி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. கொஞ்சம் நேற்று இரவு இருந்து ஒரே கலவர பூமியாக இருக்குது சியூட்டா பகுதியில். உடனடியாக அகதிகள் வெளியேற வேண்டும்ன்றாங்க. வந்த மக்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவங்க அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய
பகுதிகளில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ நேராக நம்ம ட்ரம்ப் கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திடலாம். ட்ரம்ப் வந்து 2 விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார். அதில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கிறேன், இன்னொரு விஷயத்தை நான் இரவு பதிவில் பேசிடுறேன். இரவு பதிவில் பேச வந்த டாபிக் என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு. அதை நம்ம ஃபுல்லாக நம்ம இரவு பதிவு பேசிடலாம். பட் இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தாது என்று சிஐஏடம் ரஷ்யா உறுதியளித்து விட்டது. எங்கள் சிஐஏ டீம் போனாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூப்பிட்டு இங்கே பாருங்கள், 1000 பிரச்சனை இருக்கலாம் நம்மளுக்குள்ள, நாங்கள் நேட்டோ நாடுகளை அடிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சும்மா அச்சுறுத்தி இது மாதிரி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அதனால் லீவ் இட், ஃப்ரீ இட், அவ்வளோ சந்தோஷமாக இருங்க. ஐரோப்பா நாடுகளே வேற என்ன, நான் கேட்டுட்டேன், அவங்க தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சந்தோஷமாக இருங்கன்றாங்க. ஆனால் ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னாருன்னா, ஸ்ட்ரோம் ஷேடோவை நேரடியாக நீங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உற்பத்தி நிலைகளை உக்ரைனுக்குள்ளே உருவாக்குறதுனால இந்த தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அது நேரடியாக யூகே எங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக கருதப்பட்டு நாங்கள் நிச்சயம் யூகே மீதும் தாக்கல் நடத்துவோம், அது பரிசீலனை உள்ளதுன்றாங்க. அப்போ யூகே யாரு? நேட்டோ நாடுகள் ஒரு அங்கம் தானே. அப்போ நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்தலாமா அப்படின்னு ஐரோப்பா நாடுகளுக்கும் உக்ரைன் தரப்புலையும் கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ அவங்களுடைய கற்பனை விதம் என்னவென்றால், அதாவது ஐரோப்பா நாடுகளுடைய கற்பனை விதம் என்னவென்றால், ரஷ்யானுடைய திட்டம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா, இவங்க கொஞ்சம் இங்கே நேரில் கொஞ்சம் டம்மி பீஸாக இருக்கிறாங்க. நேரில் பெருசாக இராணுவம்லாம் கிடையாது, அமெரிக்கா தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல என்னென்னா, ரஷ்யா கிட்ட சொல்லி இந்த இடத்துல உள்ளே வராங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்ன மாதிரியும், இவங்க போய் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோன்னு சொன்ன மாதிரியும், ஐரோப்பா நாடுகள் நகி பெரிய அளவுக்கு அவங்க வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கருப்பு கலரில் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டிருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு டிஃபென்ஸ் பங்கரை வந்து உருவாக்குறாங்க. யார்? இந்த 3 செல்ல பிள்ளைகளும், எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா. இந்த இடத்துல காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஒரு சிறு பகுதி காலிங்கிரேட் பகுதி இருக்குது. இந்த காலிங்கிரேட் பகுதியை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா பெலாரஸ்ல இருந்து போலந்தையும் லிதுவேனியா ஒட்டி ஒரு சின்ன பாதை போகுது, அந்த பாதை தான். சமீப காலமாக போலந்து லிதுவேனியாவும் பெரிய தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏரியா பகுதியில் உள்ளே நுழையக்கூடாது என்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால காலிங்கிரேட் பகுதியை வந்து கைப்பற்றுவதற்காக நேட்டோ திட்டமிடுகிறது என்ற கோணத்தில் ரஷ்யா நாங்க முந்திக்கலாம், அதனால இந்த 3 நாடுகள் அடின்னு அடிச்சிடலாம் அப்படின்ற திட்டத்தில் இருப்பதாகவும் சொல்றாங்க. அந்த திட்டத்தை தடுப்பதற்காக தான் நேட்டோ நாடுகள் பெரிய ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொள்றாங்க, அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபடுறாங்க. எப்படி எப்பாடுபட்டாவது உள்ள நுழைந்துடக்கூடாதுன்னு பெரிய ஒரு அலாட் ஆறுமுகமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. சரி, இந்த பரபரப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அவங்க வரமாட்டாங்கன்றாங்க, இவங்க அடிப்பாங்கன்றாங்க, பெலாரஸ் இணைவாங்கன்றாங்க. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மால்டோவனுடைய சுதந்திர தின விழா, இந்த சுதந்திர தின விழாவில் ஐரோப்பானுடைய இரட்சகர் ஜெலன்ஸ்கி கலந்துக்கிட்டு அங்கே பெரிய அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இனி மால்டோவை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு, மால்டோவானுடைய செக்யூரிட்டி, எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸான கேப்பபிலிட்டிஸ், இது எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது, ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏன்னா இப்போ மால்டோவானோட செக்யூரிட்டியை காப்பாற்றணும்னா நேற்றே ஒரு எல்லை பகுதியில் 2 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியை தான் சொல்கிறாங்க. அதனால் மால்டோனுடைய மியா ஷாண்டோரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம அப்படியே இரவானா போதும், எந்த சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக உறக்கம் விட்டு குரட்டை விட்டு கொண்டிருக்கிறோமே, நம்ம மக்களுக்கு ஒரு சிறிய பாதுகாப்பு இல்லாமல் சந்தோஷம் நம் முகத்திலே தெரிகிறது அல்லவா? இந்த நிம்மதியான உறக்கத்திற்கு யார் காரணம்? நம்மை காக்கின்ற இரட்சகர் இதோ இந்த ஜெலன்ஸ்கி அளவான். இந்த ஜெலன்ஸ்கி என்ற ஒற்றை மனிதர் இங்கே இல்லை என்றால் இந்த மால்டோவா என்ற நாடே இந்நேரம் சின்னாபின்னமாகி இருக்கும். இல்லை என்றால் தாக்குதலை நிகழ்த்தி இருப்பார்கள். அந்த தாக்குதலில் நம்மை காத்த அந்த ஆபத் பாந்த ஒரு இரட்சகனாக இந்த ஜெலன்ஸ்கி நம்மளுக்கு தென்படுகிறார் அப்படின்னு அவர் சொல்ல. அதாவது இப்போ மால்டோவா அமைதியான உறக்கத்திற்கு காரணமே, எந்த ஒரு தொந்தரவும் இப்போ ரஷ்யாவுடைய தாக்குதல் எல்லாமே இல்லாததுக்கு காரணம் யார் மால்டோவை காப்பாற்றுறாங்கன்னா அது வந்து அவர் தான்ன்றார். இத்தனை நாளாக ஐரோப்பாவை மட்டும் காப்பாற்றல தலைவர், இப்போ அங்கேயும் காப்பாற்றுறார். நம்மளும் சொல்லிக்கலாம், நம்மளும் இப்போ அமைதியான ஒரு உறக்கத்திற்கு நம்ம இந்தியா ஒரு அமைதியாக இருப்பதற்கு யார் காரணம்?
நாளைக்கு சரித்திரத்தில் எழுதி வைப்பாங்க. ஜெலன்ஸ்கியோட வரலாற்றில் உலகம் முழுவதும் ஒரு அமைதி ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஜெலன்ஸ்கியாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இனி கூடிய விரைவில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜெலன்ஸ்கியோட போட்டோவை பாக்கெட்டில் தெரிகிற மாதிரி சுற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் டிசம்பர் போன டிசம்பரில் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்தாங்க. ஐரோப்பா நாடுகள்லாம் ஒன்று கூடி ரஷ்யாவுடைய திருடப்பட்ட சொத்துக்கள், திருடிய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பில்லியன் இருக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டாக இப்போ திருடி வச்சுக்கிட்டாங்க. இந்த திருடிய சொத்துக்களை எப்பாடுபட்டாவது உக்ரைனிடம் கொடுத்து விட வேண்டும் என்ற தீர்மானம் ஹங்கேரி அப்போ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் ஹங்கேரி எலெக்ஷன் ரிசல்ட்டில் டோட்டலாகவே மாறி போச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு ஜனவரி சமயத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி கொண்டு வந்து பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டோ அதிகாரம் கொண்டு வந்து தடுத்துட்டாங்க. அதாவது டிசம்பர்லேயே அந்த திருடிய 200 பில்லியனை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் சைன் போட்டாங்க. ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. அப்போது விக்டர் ஓர்பன் அவர்கள் இருந்தார். விக்டர் ஓர்பன் அவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு அவங்க ஐரோப்பாவுடைய பப்பட்ட அளவுக்கு வந்துட்டாரு. வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஜனவரி பிப்ரவரி சமயத்தில் பெல்ஜியம் வந்து ஓட்டு போட்ட வேட்டு அதிகாரத்தை கொண்டு தடுத்ததுனால 200 பில்லியன் கொடுக்க முடியல. ஜெலன்ஸ்கி நேற்று போயிட்டு அங்கே சொல்றாரு, 200 பில்லியன்ல சிங்கிள் பைசா கூட நீ எங்களுக்கு வரல, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கலாம். நாங்கள் எப்படியோன்னு சண்டை போட்டுக்கிறோம், எப்படியோ நாங்கள் பண்ணிக்கிறோம், பட் உங்களை நாங்கள் காப்பாற்றி விட்டுறோம். உங்கள் நாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்றால், இதோ இந்த மால்டோவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த திருடிய சொத்துக்களை என்னிடம் அழித்து விடுங்கள், இன்னும் நீங்கள் வைத்து வட்டியை சம்பாதித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் பாருங்க, நேட்டோ நாடுகளான எல்லை பகுதியில் ரொமானியாவில் அங்கங்கே சிவப்பு கலராக இருக்குல்ல, அது எல்லாமே சஸ்பெக்ட் ட்ரோன் தாக்குதல் சும்மா எல்லையை ஒட்டி நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட் 27 நேற்று ரொமானியா உள்ளே வந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. ஆனால் அது ரஷ்யா தானா அப்படின்னு தெரியவில்லை. இருந்தாலும் நேட்டோ நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே நாங்கள் கருதுகிறோம்ன்றாங்க. மால்டோவாவுக்குள்ளாரையும் பெரிய தாக்குதல் நிகழ்த்துறாங்க. ஏன்னா உக்ரைனுடைய இம்போர்ட்டட் ட்ரோன் இருப்பாங்க, போர்ட் துறைமுகம், உக்ரைனுடைய துறைமுகம் செயல்படாமல் இருப்பதற்கான இந்த தாக்குதல் நிகழ்த்துறாங்க. ஆனால் உக்ரைனுடைய துறைமுகம் முழுமையாக செயல்படாதனால ரொமானியாவுக்கு வந்து ரொமானியாவிலிருந்து உக்ரைனை கொண்டு போற திட்டத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் நேற்று ரொமானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்து தூதரர்களை ரிட்டர்ன் வாங்குற அளவுக்கு கண்டிஷன் வந்துடுச்சு. அந்த வரைபடத்தை பார்க்கும் போதே அடுத்து மால்டோவாவை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி ரொமானியா உதவி பண்ணா ரொமானியாவும் அடிக்குவான்றாங்க. இது எல்லாமே தடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தொடர்ந்து இல்லை என்றாலும் நேட்டோ நாடுகளை நெருங்கிய தாக்குதல் சற்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. பட் அமெரிக்கா பின்வாங்குகிறது. இல்லை நாங்கள் அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டோம், நாங்கள் நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்த மாட்டோம் என்று கையை நிட்டுப்பான்னு சத்தியம் பண்ணிட்டாங்கன்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணாவே அவ்வளோ சீக்கிரம் தாக்கல் நடத்த மாட்டாங்களாம். பட் என்ன சந்தேகம்னா, இதே மாதிரி சிஐஏ 2021 ரஷ்யாவுக்குள்ளே போகும்போது இல்லை நாங்கள் உக்ரைனை தாக்கல் நடத்துகிற எண்ணம் இல்லை, ஆனால் நேட்டோ அதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பட் சிஐஏ கிட்ட ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம் நம்ம. இருந்தாலும் தனது தாக்குதலை குறைத்திருக்கிறதா உக்ரைன் என்றால் இல்லை. இன்று கூட ரஷ்யாவுடைய 5வது லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ரஷ்யா கதறிட்டு இருக்காங்க. ஒரு எண்ணெய் கிணறு கூட நம்மளால காப்பாற்ற முடியாமல் போயிடும் போல அப்படின்னு தொடர்ந்து அங்கே வந்து கதறிட்டு இருக்காங்க உக்ரைன் கிட்ட இருந்து. பட் நேற்று கியூ மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் ஃபுல்லாக மக்கள் பங்கர்ஸ்களாக இருந்தாங்க. கியூனுடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து 14 மணி நேரமாக செயல்படாமல் யாரோ பெருசாக அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த டைமிங் ஷெட்யூல் டோட்டலாக மாறிடுச்சுன்ற மாதிரியே க்ரௌடு வந்து பெருசாக கேதராக இருந்ததாகவும் பார்க்க முடிகிறது. ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று மக்கள் குழுமி இருக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு ஒருத்தர் வந்து வேகமாக வந்து மோதியிருக்கான். இப்படி மோதும் போது என்னாச்சுன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. டிரைவரை கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விசாரிச்சதெல்லாம், யாரா நீ எதுக்குடா அங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரஷ்யாவிலிருந்து வந்தேன், ரஷ்யாவுடைய மனிதன் வேண்டுமென்றே இடிச்சிட்டாரு அப்படின்னு வழக்குகள் பதிவு பண்ணி பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. இப்போது நிலைமைக்கு உலகத்தை காப்பாற்ற ஆபத் பாந்தவனாக இப்போ உக்ரைனை காப்பாற்றணுமா, ஐரோப்பாவை காப்பாற்றணுமா, உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. யார் அப்படின்னா பாகிஸ்தான்.
ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே சவுதி அரேபியா கிட்ட ஒப்பந்தம் போட்டு சவுதி அடிச்சு அவங்க செத்தாங்கன்ற மாதிரி அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. துருக்கி ஓடி அக்ரிமெண்ட் போட்டாங்க. நேற்று பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, குவைத் டிஃபென்ஸ் டீலை வந்து ஓகே பண்றாங்க. அதாவது புரோட்டோகால் அக்ரிமெண்ட் 2026 ஏற்கனவே 2026 ஒரு 4 மாதம் முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டை மறுபடியும் ரெனியூ பண்றாங்க. மிலிட்ரி ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், பார்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எக்ஸ்பர்டைஸ்டு ஷேரிங், இது எல்லாமே எல்லா துறைகள்லையும் வந்து பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இனி குவைத்தை தொட்டாங்க அவங்க செத்தாங்க. யார் எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஏற்கனவே கல்ஃப் நாடுகளை காப்பாற்றும் விதமாக சவுதியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இப்போ துருக்கியும் ஓடி வந்து காப்பாற்றி இருக்கிறாங்க. இனி ஒவ்வொரு அரபு நாடுகளையாக மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு பாகிஸ்தானுக்கு இருப்பதாக பாகிஸ்தான் மலாந்து படுத்து கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறது. அந்த கனவு வேலையிலே இனி குவைத் மீது மிகப்பெரிய அக்ரிமெண்ட், பாகிஸ்தான் கொடுக்குற ட்ரைனிங்ல இனி குவைத் என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க. ஈரான் அந்த ஏரியா பக்கம் கூட நெருங்க முடியாத அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறது பாகிஸ்தான். அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா போட்டிருக்காங்க. இப்ப 2 நாடுகள் கல்ஃப் நாடுகளே காப்பாற்றப்பட்டு விட்டது. ஒன்னு சவுதி, இன்னொன்னு கல்ஃப். இதே மாதிரிதான் உக்ரைன். உங்களை நீங்களை காப்பாற்றணும்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அக்ரிமெண்ட்டை போட்டீங்கன்னா உங்க நாடு வந்து காப்பாத்திடுவீங்க. ஐரோப்பா இன்னும் நீங்க யோசனை பண்ணாதீங்க, வாங்க பாகிஸ்தான்கிட்ட வந்து சைனை போடுங்க, அணுகுண்டு பாய்ஸ் கடிச்சு கூட தூக்கி போட்டு உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற அர்த்த இது டைலாகோட ஓப்பக் கிட்டத்தட்ட இறுதி முடிவு கண்டோம். வெனிசுலா வந்து ஓப்பக் நாடுகள்ல இருந்து வெளியேறதா கிட்டத்தட்ட முடிவெடுத்திருப்பதா சொல்றாங்க. ஏற்கனவே யுஏஇ வெளியேறிட்டாங்க. ஓப்பக் நாடுகள் கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கிற நாடுகள், அந்த கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் அவங்க நிர்ணயம் பண்ற அளவுக்கு தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கு மேல உற்பத்தி பண்ணக்கூடாது. அமெரிக்கானுடைய பெரிய தொழில் நிறுவனங்கள் வெனிசுலாவில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நம்ம எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல தான் ஆயில் எடுக்கிறோம், ஏன் நம்ம நீண்ட அக்ரிமெண்ட்டா போடக்கூடாது? ஒரு லாங் அக்ரிமெண்ட் 50 வருஷம் 100 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் போடுவதற்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட வெனிசுலா ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க சீக்கிரமா ஆயிலை எடுக்கணும்னா நீங்க ஓப்பக்ல இருந்து வெளியே வந்தாதான். அப்படி ஓப்பக்ல இருந்தீங்கன்னா நாங்கள் லிமிடெட் ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும்னு வெனிசுலா கிட்ட சொல்ல, வெனிசுலா வந்து அப்படின்னா அதையே நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்னு டெல்சி ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறார். அதனால சப்போஸ் இனி வருகின்ற காலங்களில் குரூடாயிலோட விலை இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்து விற்க முடியுமோ அந்த அளவுக்கு வித்துருங்கன்றாங்க. ஏன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. 2030-35 தாண்டிடுச்சுன்னா இந்த பெட்ரோல் டீசலோட தேவை வந்து குறைஞ்சிடும், எலக்ட்ரிக் மாறுது. ஐரோப்பா முழுவதும் எலக்ட்ரிக் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இதை வைத்து இனி வியாபாரம் பண்ண முடியாதுன்றதுனால வெனிசுலாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி சீக்கிரமா பொழைச்சிக்கோ, ஓப்பக்குள்ளாரே இருந்தீங்கன்னா உன்னை காலி பண்ணிடுவாங்க, ப்ரொடக்ஷன் விட்டே வராமல் 2030-35 போயிடுச்சுன்னா எல்லா நாடுகளும் எலக்ட்ரிக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ரிஸ்க் தான். கிட்டத்தட்ட இந்தியா நம்ம மாஸ் மூவ் பண்ணுறோம், நம்மளை விட 10 வருஷம் அட்வான்ஸ் ஆகுறாங்க சீனா ஆல்ரெடி அவங்க சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அவங்க சீனானுடைய தெருக்களில் நீங்கள் இப்போ எங்கே போனாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் மேக்ஸிமம். பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா அடியே இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம ஊரில் மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் பார்த்தா எப்படி நம்ம ஆச்சரியமா பார்க்குறோமோ அந்த மாதிரி சீனானுடைய பெய்ஜிங் போன்ற நகரங்களில், முக்கிய நகரங்களில் பெட்ரோல் வண்டியை டீசல் வண்டியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபுல்லாக 90% வந்துட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு 7 வருஷம் லேகிங் இருக்கிறோம் சீனாவோட எலக்ட்ரிக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த லேகிங்கை நம்மளும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தேவை குறைந்து விடும். அதனால ஓப்பக் நாடுகள் வந்து சீக்கிரமா முடிவெடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். பார்க்கலாம். ஸோ நிறைவு பகுதியில் பாகிஸ்தான் நம்மளுடைய S-400 சிஸ்டத்தை ஆப்ரேஷன் சிந்தூரப்பை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பெருசாக ட்ரை பண்ணாங்க. அமெரிக்கா கூட கிட்டத்தட்ட உதவி பண்ண மாதிரி தெரியுது. யார் என்ன முயற்சி பண்ணாலுமே அதை வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட திட்டம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபெயிலர் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் ஒரு 2 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. ISI பிளாக்டு பாகிஸ்தானுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஒரு 4 சிம் இந்திய சிம்மை வாங்கி கல்ஃப் நாடு துபாய் வழியாக போயிட்டு பாகிஸ்தானுக்கு சேர்த்திருக்காங்க. ஒரு சிம்முக்கு 30,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ரகசிய தகவல்களை அந்த சிம் மூலிமா நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் இன்றைக்கி டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள உளவு வேலைகளுக்கான ஆட்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறதுன்ற அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ இரவு பதிவில் வந்து SEO சம்மிட்டை பற்றி பேசிடலாம். பிரதமர் மோடி அவர்களும்
அங்கே புடின் அவர்களை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பகுதியில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து கனடானுடைய லேக் ஓன்டேரியோ அப்படின்ற ஒரு லேக்கை வந்து லேக் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு கோட்டசாமியை மாற்றிட்டாரு. இன்னைக்கு கனடாவுக்கும் முழு சுதந்திரம் தான். மேபி கனடாவே அமெரிக்காவை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க இந்த வரைபடத்தில் பேர் மாற்றி போட்டாவே நம்ம வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நம்ம. அதனால் வருத்தப்பட்ட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.